வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 12 கரிம வேதி வினைகளின் அடிப்படை கருத்துக்கள். இதில் உள்ள புத்தக வினா மற்றும் விடைகள் பார்க்க போகிறோம். முதல் வினாக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஎன்ஆ, அதாவது நீக்க வினை, பி பதிலீட்டு வினை மற்றும் சி சேர்க்கை வினை. சரியா? ஒவ்வொரு வினையும் சொல்லியிருக்காங்க. ஏ என்ன வினை, பி என்ன வினை, சி என்ன வினைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரெண்டாவது வினா sp2. மூணாவது வினாக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவண்ணா. நாலாவது வினாக்கு H2O. 5க்கு தனி உறுப்பு. 6க்கு இஎன்ஆ. ஆன்சர் என்னது? இஎன்ஆ. 7க்கு இஎன்ஆ. சரியா? இங்கே இ, இங்கே இஎன்ஆ, இ. சரியா? 8க்கு இ. 9க்கு பார்த்துக்கோங்க, உறுப்பையும் பார்த்துக்கோங்க. 9க்கு இ. 10க்கு ஆ. 11க்கு ஆ. 12க்கு கார்பன் நேரயனி இ. 13க்கு இ. 14க்கு இ. சரியா? pF3. 15க்கு தள அமைப்பு. மொத்தமே 15 ஒன்வேர்டு தான் இருக்குது. பப்ளிக்கு எப்போதுமே ஒரு ஒன்வேர்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இதில் உள்ள கொஸ்டினும் பாருங்கள், மொத்தம் 6 கொஸ்டின் தான் இருக்குது. இதிலேருந்து பப்ளிக்கு எப்போதும் ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. உடனிசைவு 187வது பக்கம். பிணைப்பில்லாத உடனிசைவு 186. 17வது வினாக்கு 179, 180 ஆன்சர் இருக்குது. 18க்கு வினையை பூர்த்தி செய்தது. இந்த வினையை எப்படி பூர்த்தி செய்தான்னு பாருங்கள். இந்த அயனிலேருந்து இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போகும்? புரோமினுக்கு போகும். சரியா? இதில் எப்படி KOH எப்படி எழுதலாம்? K + OH-. OH- தான் என்னது? கவர் பொருள். அது தனியாக எடுத்து எழுதிடணும். இப்போ இந்த வினை எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த PR KPRாக வெளியே போயிடும். ஃபஸ்ட்டு கேட்டேன் தானே, ஃபஸ்ட்டு எழுதணும். சரியா? நேர்மின் அயனியில் தான் எழுதணும். அதனால் KPR ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த OHம் CH3 இணைஞ்சு CH3OH மாறிடும். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால். CH3OHோட பேர் என்னது? மெத்தனால். ப்ராடக்ட் நேம் மட்டும், அதாவது வினை விளைபொருளை மட்டும் நம்ம பேர் எழுதினா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு பொருள். இந்த இதுலேருந்து எலக்ட்ரான் இங்கே போயிடும். சரியா? இப்போ இந்த இதில் வந்து என்ன சேரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH3யில் அயோடின் சேர்ந்துடும். அயோடின் சேர்ந்ததுனால என்ன ஆயிரும்? CH3I மாறிடும். இந்த ஓவில் என்ன வந்து சேரும்? இந்த ஹைட்ரஜன் வந்து சேர்ந்துடும். அதனால் என்னது? CH3OH. நீங்கள் என்ன இப்படி செப்பரேட் பண்ணிக்கோங்க. இங்கே I, இங்கே H. ஹைட்ரஜன் இதோட ரியாக்ட் ஆகலை. சரியா? இதோட பேர் மெத்தனால். இதில் எது -Iங்கிறது கவர் பொருள். சரியா? இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதினா போதும். தூண்டல் விளைவுங்கிறது என்னது? 182வது பக்கம். 20க்கு 184வது பக்கம். 21க்கு பீட்டா நீக்க வினை 189. எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை 188. சரியா? பக்கத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சரை நம்ம நோட் பண்ணலாம். 179 ஆரம்பிக்கி. சரியா? 179 17வது வினா இருக்குது. முதல் 2 லைனை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கவர் பொருள் என்றால் என்ன, அதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேலும்னு இருக்கா, இதுலேருந்து இதுவரை எழுதிக்கோங்க. இதுதான் என்னது? கவர் பொருளுக்குள்ள விடை. இதுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த பக்கத்தில் இருக்குது. 179வது பக்கத்தில் ஏதாச்சும் 2. சரியா? அமோனியா மற்றும் அமீன்கள். இதை மட்டும் எழுதினா போதும். சரியா? அடுத்து பாருங்கள், எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரான் கவர் பொருள். அதுக்கு பாருங்கள் ஆன்சரு அதே 17வது வினா தான். 2 லைன் நோட் பண்ணிக்கோங்க. முதல் 2 லைனு. அடுத்து லாஸ்ட்டாக அடுத்த 2 லைனையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து கவர் பொருளாக செயல்படும் தன்மையை உடையது. ஃபஸ்ட்டு 4 லைனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டில் நமக்கு தெரிஞ்சது அலுமினியம் குளோரைடு, போரான் ட்ரைஃப்ளோரைடு,
பெரிக்ளோரைடு. இதில் 3ல் ஏதாச்சும் ஒரு 2 எழுதிக்கோங்க. சரியா? இதான் என்னது எலக்ட்ரான் கவர் பொருளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்க எண் 182ல் 19வது வினா இருக்குது. இது வந்து எனது தூண்டல் விளைவு என்றால் என்ன? இதுக்கு முதல் பேராகிராஃபை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் அதே 119வது வினாக்கு விடையை எடுத்துக்காட்டோடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, இதோடு சேர்த்து இந்த எடுத்துக்காட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு பக்கத்தில் மேலே எழுதிருங்க எத்தில் குளோரைடுன்னு. இது எத்தில் குளோரைடு. இதிலே நமக்கு பாதி புரிஞ்சிடும். சரியா? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எடுத்துக்காட்டு அதாவது என்னன்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதுனா போதும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது பக்கத்தில் 184வது பக்கத்தில் 20வது வினை இருக்குது. இங்கேருந்து நமக்கு இது வரைய இந்த எடுத்துக்காட்டு வரைய நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதிலே என்ன இருக்குன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டு மைனஸ் ஐ எஃபெக்ட்டுன்னு இருக்குது. அதேமாதிரி ப்ளஸ் இ இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது எடுத்துக்காட்டோட. சரியா? 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கேட்டால் இது ஃபுல்லாக எழுதணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது வினா உடனிசைவு மீசோமெரிக் விளைவு என்றால் என்ன? சரியா? இது மீசோமெரிக் விளைவுனா என்ன, உடனிசைவு விளைவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு 3வது லைன் பக்க எண் 184ல் 3வது லைன்லேருந்து இங்கே வரைய நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் 185வது பக்கத்தில் இங்கேருந்து அதாவது இந்த பாக்ஸில் இருந்து இந்த விளைவு வரைய இது வரைய இந்த பாக்ஸ் வரைய நோட் பண்ணிக்கோங்க. போதும். 16வதுல ஆக்கு விடை. அடுத்து 16வதுல ஆவணாவுக்கு விடை வந்து 186வது பக்கத்தில் பிணைப்பில்லாத உடனிசைவு. இந்த சிக்மா பாண்ட்லேருந்து பிணைப்பிலேருந்து அதே பக்கத்தில் மேலே டாப்பில் இதுவரையும் நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டு 1ன்னே அதே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இந்த பாக்ஸ் வரைய நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னது 16ல் ஆவணா. சரியா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 188வது பக்கத்தில் 21ல் 2வது வினா. இந்த பாக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து 189வது பக்கத்தில் 21க்கு என்னது 21ல் 1வது வினா. சரியா? அது 2வது வினா. இது வந்து என்னது 1வது வினா. இந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா நீக்க வினைன்னு அதிலே இருக்கும். சரியா? இதெல்லாம் சிம்பிளான வினை தான். ஹைட்ரஜன்கிறது அதாவது இந்த பிஆருங்கிறது இதில் இணைஞ்சிருக்கு, கார்பனில் இணைஞ்சிருக்கு. இது ஆல்பா கார்பன். அதுக்கு அடுத்து உள்ளது பீட்டா. சரியா? இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியே போயிடுது. அப்போ இந்த இது வந்து எனது புரோமின் வந்து 2 எலக்ட்ரானை எடுத்துரும். சரியா? எடுத்துகிட்டு வெளியே போயிடும். அப்போ பிஆர் மைனஸாக போகும். பிஆர் மைனஸ்ஸு கேவோட சேர்ந்த கேபிஆராக மாறிடும். கே இங்கே கே எழுதலை. சரியா? ஆக்சுவலாக எழுதாதனால பிஆர் மைனஸை மட்டும் நம்ம போட்டோம். இந்த ஹைட்ரஜன் வந்து கச் ப்ளஸ்ஸாக போயிடும். ஏற்கனவே இங்கே ஓஹெச் மைனஸ் இருக்கிறதுனால H2Oன்னு போயிடும். அப்போனா 2 பாண்டு பிரேக் ஆகுது, 1 பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதான் என்னதுன்னா நீக்க வினை. சரியா? 2 பாண்டு என்ன ஆகும்? உடையுது. 1 பாண்டு உருவாகுது. ஒரு பிணைப்பு உருவாகுது. 2 பிணைப்பு உடையுது. ஒரு பிணைப்பு உருவாகுது. அதான் என்னது நீக்க வினை. சரியா?